Hi friends, welcome to Suja Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி எக் மலாய் மசாலா. இது ஒரு டிஃபரண்டான எக் ரெசிபி. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மலாய் மசாலா செய்யறதுக்காக முதல்ல நாம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்துர்க்கேன். கொஞ்சமா ஒரு 10-15 இலை புதினா இலை எடுத்துக்கணும். 2 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். மசாலாவை இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். பேன்ல ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டு தாளிச்சுக்கலாம். அடுத்ததா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த விழுதை சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் இதை லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிக்கலாம். மசாலா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா இதை லோ ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிரலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 250 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். 4 முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த கிரேவியோடு சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ நாம் ஒவ்வொரு முட்டையாக இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டு நிமிஷம் கழிச்சு எல்லா முட்டையும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இந்த பக்கமும் முட்டை 2 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், எக் மலாய் மசாலா ரெடி. எக் மலாய் மசாலா புலாவ், ஃப்ரைட் ரைஸ், சப்பாத்தி கூடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.